ஹாய், ஹலோ. ஸோ இன்னைக்கு ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான எக்ஸலண்ட்டான ஒரு ரீடிங் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதம் உங்களோட லவ் லைஃப்பில் யார் வரப்போகிறா அல்லது என்ன நடக்க போகுது, ஆல்ரெடி உங்களுக்கு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க கூட என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, லவ் லைஃப்பில் உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாரும் என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் இந்த சேனலில் டேரோ கார்டு மூலியமாக நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு ஆளாக ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாசிட்டிவ் எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு க்யூட்டான ஹார்ட் கொடுத்துருக்கேன். ஒன்று பிங்க் கலர் ஹார்ட், அதை சுற்றி எக்கச்சக்கமான மல்டி கலர் ஹார்ட், அண்ட் இன்னொரு ஹார்ட் ஒயிட் கலர் ஹார்ட், ரொம்ப பியூட்டிஃபுல்லான மல்டி கலரான ஹார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ பிங்க் கலர் ஹார்ட்டோட ஏஞ்சல் நம்பர் 7171 அண்டு ஒயிட் கலரோட ஹார்ட்டோட ஏஞ்சல் நம்பர் 1010. ஸோ உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ, எது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ அதை கிளைம் பண்ணுங்க, அதை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான உங்களோட ஜூன் மாதத்துக்கான உங்களோட லவ் ரீடிங் என்ன, உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது காமனான ஜென்ரலான ஒரு ரீடிங். எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. பர்சனல் ரீடிங் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் காலும் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஏஞ்சல் நம்பர் 7171 பிங்க் கலர் ஹார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு மேபி உங்களுக்கு ஏஞ்சல் நம்பரை பற்றி தெரியாது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஹார்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை ஏஞ்சல் நம்பரை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 7171 நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க, பைல் 1 பிங்க் கலர் ஹார்ட் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜூன் மாதத்துக்கான லவ் ரீடிங் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏஞ்சல்கிட்ட கேட்க போகிறோம், அடுத்தது உங்களுக்கு என்ன கிஃப்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்க போகிறோம், அடுத்தது யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 7171. ஓகே. ஓகே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒவ்வொரு கார்டும் ஒவ்வொரு மாதிரியான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தையோ அல்லது ஏதோ ஒரு பர்சனையோ ரொம்ப பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னு நிறைய யோசிக்கிறீங்க. மேபி உங்கள் பர்சனாக இருக்கட்டும் அல்லது இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிற பர்சனாக இருக்கட்டும், எக்ஸில் இருக்கிற பர்சனாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்காதீங்க. அவங்கள நேச்சுரலாக அன்ஃபோல்ட் ஆகி நேச்சுரலாக உங்ககிட்ட அன்பை காட்டுறதுக்கோ நேச்சுரலாக உங்களை தேடி வரதுக்கு அனுமதிங்க. பிகாஸ் எப்போதுமே நேச்சுரலாக நம்மளை தேடி வரும்போது மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப் மற்றவர்களின் பொறாமனால நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனாலேயே இந்த ரிலேஷன்ஷிப் கனெக்ஷன் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகாமல் இருக்குது. மேபி அவங்க சைடில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், உங்கள் சைடில் இருக்கிறவங்களாகட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற விஷயத்த நிறைய ஷேர் பண்ணாதீங்க. எனக்கு இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சுன்னு எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. பிகாஸ் நாளைக்கு வாழ போகிறது நீங்களும் அவங்களும் மட்டும்தான். ஸோ அந்த விஷயத்த எதையுமே ஷேர் பண்ணாமல் இருங்க. பிகாஸ் நிறைய பேர் உங்கள் மேலே, உங்களோட ரிலேஷன்ஷிப் மேலே ரொம்ப ஜெலஸாக இருக்காங்க, ரொம்ப பொறாமையாக இருக்காங்க. சீக்கிரமே ரீகன்சிலேஷன் ஆக போகுது. உங்களோட பாஸ்ட்ல இருக்கிற பர்சன் சீக்கிரமே ரிட்டர்ன் ஆக போறாங்க. மேபி ஒரு பொறாமையின் காரணமாகவோ அல்லது அவங்கள சுற்றி இருக்கிறவங்க பேடான இன்ஃப்ளூயன்ஸ், உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேடான இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கலாம். அவங்க சீக்கிரமே உங்ககிட்ட ரீகன்சிலேஷன் பண்ணணும், உங்ககிட்ட திரும்ப பேசுறதுக்கு, திரும்ப பழைய மாதிரி இருக்கிறதுக்கான முயற்சிகளை அவங்க எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மேபி நீங்களோ உங்கள் பார்ட்னரோ நிறைய கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ், நிறைய ஈகோ, நிறைய கோவப்படுறது, மேபி ஒரு கெட்ட விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப அடிக்டடாக இருக்கீங்க. அந்த விஷயத்தினால மட்டும்தான் உங்களோட ரொமான்டிக் லைஃப் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் அந்த விஷயத்த மாற்றிக்கோங்க. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் அன்கண்டிஷனல் லவ், த லவ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் பார்ட்னர் பர்சன் இஸ் எட்டர்னல். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஸோ நீங்களும் உங்கள் பார்ட்னருக்கும் இருக்கக்கூடிய அந்த லவ் ரொம்ப அன்கண்டிஷனலாக, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான லவ். ஸோ அந்த விஷயத்தை யாருமே உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. உங்கள் கண்ட்ரோலில் எல்லாமே இருக்கணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட நிறைய ஷேர் பண்ணாதீங்க. மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் உங்களோட லவ் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு பார்க்காதீங்க. சீக்கிரமே பாஸ்ட் பர்சன் உங்ககிட்ட ரீகன்சிலேஷன் பண்ண போகிறாங்க. ஏதோ ஒரு பேட் ஹேபிட்ஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட ரொமான்டிக்கான லைஃப்பை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பார்ட்னர் மேபி
பாஸ்ட் பர்சன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்டில் பாஸ்ட் பர்சன் தான் வந்தது. மேபி அது ப்ரெசன்ட் பர்சனாக இருக்கலாம். திடீர்னு ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கலாம். அவங்க உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு கார்டு கீழே விழுந்துருச்சு. ஸோ அதையும் எடுத்துருவோம். டோன்ட் வெரி. ஓகே ஓகே. ஏதோ ஒரு விஷயம் உங்க பாஸ்ட்ல நீங்களே ஒரு கற்பனை பண்ணி திரும்ப திரும்ப அந்த பர்சனை நீங்க ஹர்ட் பண்ணியிருக்கலாம், அல்லது அந்த பர்சனே ஒரு கற்பனை பண்ணி உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம். மேபி நீங்க யார்கிட்டயாவது பேசுறீங்க அவங்க நினைச்சிருக்கலாம், அல்லது அவங்க யார்கிட்டயாவது பேசுறாங்க நீங்க நினைச்சிருக்கலாம். இந்த பாட்டன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆனதுனால மட்டும்தான் இந்த விஷயம் ரொம்பவுமே அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த விஷயம் எதனால நடந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சின்ன வயசுல கிடைக்காத அன்பு, சின்ன வயசுல ஏற்பட்ட சின்ன சின்ன காயங்கள் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு அதர் பர்சன், ஒரு உமன் உங்களோட லவ் லைஃப்ல இன்டர்ஃபியர் இருக்காங்க. அந்த உமன் யாரு அப்படின்னு பாருங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. அது உங்க பர்சன்ட்டா இருக்கலாம், இல்ல உங்கள்கிட்டயா இருக்கலாம். ஒரு விமனால இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. அந்த விமனால நிறைய விஷயம் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல அஃபெக்ட் ஆயிருக்கு. அந்த விஷயம் சீக்கிரம் சரியாகும். நீங்க அடிக்கடி 11 அல்லது 11ங்கிற நம்பர் அடிக்கடி பார்ப்பீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீங்க சீக்கிரமே உங்களோட பர்சனோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறீங்க அப்படிங்கறதான் சொல்ல வராங்க. உங்களோட பர்சன் உங்க மேல ரொம்பவுமே எமோஷனலா இருக்காங்க. உங்களை பத்தி நிறைய ட்ரீம் பண்றாங்க. உங்களோட சேர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய நினைச்சு பாக்குறாங்க. ஓகே, அவங்களோட இன்ட்யூஷனை நிறைய யூஸ் பண்றாங்க. உங்களை பத்தி நிறைய கனவு காண்றாங்க. ஆனாலுமே நிறைய குழப்பங்கள் இருக்கு, நிறைய சீக்ரெட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, நிறைய விஷயங்கள் ஒன்று சால்வ் ஆகாம இருக்கு. ரெண்டு பேருமே நீங்க அவங்கள பத்தி ஒரு தப்பான கற்பனையும், அவங்க உங்களை பத்தி ஒரு தப்பான கற்பனையும் ரெண்டு பேருமே வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு பயம் இருக்கு, இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அல்லது அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்னு ரெண்டு பேருக்குமே பயம் இருக்கு. ஸோ சீக்கிரமே ரெண்டு பேரும் ஒன்று சேர போறீங்க. அதுக்கான விஷயங்களும் உங்க பார்ட்னர் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர்கிட்ட டிஸ்கஷன் பண்றாங்க. இந்த விஷயத்தை எப்படி நான் சரி பண்றது, இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஃபுல்ஃபில் பண்றது, நான் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்ல அடுத்த கட்டத்துக்கு நான் போறது அப்படின்னு நிறைய யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அவங்கள ஏமாத்திடுவீங்கிற பயம் அவங்களுக்கு நிறைய இருக்கு. அல்லது அவங்க உங்களை ஏமாத்திடுவாங்கங்கிற பயம் உங்க மனசுல இருக்கு. ஸோ இந்த விஷயத்தினாலதான் நிறைய இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. சீக்கிரமே நீங்க பண்ண அனைத்து விஷயங்களுக்கான நியாயம், அனைத்து விஷயங்களுக்கான உண்மை எல்லாமே உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு, நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல கொடுத்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ரிட்டர்ன் வரப்போகுது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறாங்க உங்க பார்ட்னர். அவங்க இப்போ ரொம்பவுமே உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதே விஷயம் அவங்களுக்கு நடக்கிறத ரொம்பவுமே கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கிளைம் பண்ணுங்க. 7171 அப்படின்னு போட்டு கிளைம் பண்ணுங்க. பைல் 1. ஸோ அடுத்தது பைல் 2. உங்க 1010 ஒயிட் கலர் ஹார்ட். உங்களோட லவ் லைஃப் ஜூன் மந்த் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஏஞ்சல்ஸ்ட ஃபர்ஸ்ட் கேட்கலாம். அடுத்தது கிஃப்ட் என்ன, உங்களுக்கான கிஃப்ட் என்ன லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது யூனிவர்ஸ்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. 1010 அப்படின்னு போட்டு கிளைம் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்க உங்களோட மனசுல இருக்கிற லவ்வ காமிச்சிக்கவே மாட்டீங்க. அதுக்கு ஒரு ஈகோ பார்த்துட்டு உங்க மனசுல, அது ஈகோன்னு சொல்ல முடியாது, உங்க மனசுல நிறைய பயம். நம்ம நிறைய அன்பை கொடுத்து திரும்ப பழைய மாதிரி ஏமாந்துருவோமோ, அல்லது நிறைய அன்பை கொடுத்து நமக்கு தேவையான ஒரு சேஃப், நமக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு, நமக்கு தேவையான ஒரு அன்பு நம்ம கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற பயம் ஏகப்பட்டது உங்க மனசுல இருக்கு. ஸோ அந்த பயம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் உங்களோட லவ், உங்களோட அன்பை நீங்க காமிக்கும் போது அது இன்னும் மல்டிப்ளை ஆகும்னு சொல்றாங்க. நீங்களும் உங்க பார்ட்னரும் எமோஷனலாவோ அல்ல பிசிக்கலாவோ ரெண்டு பேருமே தனித்தனியா இருக்கீங்க. ரெண்டு பேருமே ஒரு செப்பரேஷன்ல இருக்கீங்க. அதாவது ஒன்னா இருந்துமே மன ரீதியா பிரிஞ்சிருக்கலாம், அல்லது உண்மையாவே பிசிக்கலி பிரிஞ்சிருக்கலாம்.
உங்களோட தாட்ட கொஞ்சம் ரீடைரக்ட் பண்ணுங்க. நெறைய பாசிட்டிவான விஷயங்கள நெனைக்க ஆரம்பிங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்த பாசிட்டிவான விஷயங்கள நெறைய நெனச்சு பாருங்க. உங்களோட ஃபோக்கஸ கொஞ்சம் மாத்தி பாருங்க. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எது தேவையோ அத மனசுல வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயத்த தேவையில்லாம போட்டு குழப்பிக்காதீங்க. முக்கியமா இந்த ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆனது உங்களோட பயத்தினால தான். உங்களோட பயத்தினால திரும்ப திரும்ப அது அஃபெக்ட் ஆயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம, நெறைய நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும். நமக்கு கடவுள் இவ்ளோ குடுத்துருக்காங்க. நம்மளோட லவ் லைஃப் இவ்ளோ அழகா இருக்கு. நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பெர்சன் குடுத்துருக்காங்க. பிரசன்ட்ல நெறைய வாழுங்க. இந்த நிமிஷம் நீங்க எப்படி இருக்கீங்களோ, அத சந்தோஷமா ஏத்துக்கோங்க. நெறைய நன்றி உணர்வோட கடவுள பார்க்க ஆரம்பிங்க. யுனிவர்ஸ பாருங்க. ஏஞ்சல்ஸ பாருங்க. உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. பி பிரசன்ட். நீங்க இந்த நிமிஷம் சந்தோஷத்த அனுபவிக்கிறத விட்டுட்டு, பாஸ்ட்ல நடந்ததையும், ஃபியூச்சர்ல நடக்க போறதையும் நெறைய போட்டு குழப்பிக்கிறீங்க. இந்த விஷயம் தான் உங்களோட லவ் லைஃப்ப ரொம்பவுமே அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே. இதுல பெருசா ஒரு ப்ராப்ளமே இல்ல. உங்களோட மனசும், உங்களோட பார்ட்னரோட மனசும் தான் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இத நீங்க கொஞ்சம் பாசிட்டிவா மாத்திக்கிட்டு, எதுல ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணும்போது, உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ். ம்ஹ்ம். தயவு செஞ்சு எங்கேயாவது ஒரு வெக்கேஷனுக்கு போங்க. உங்களுக்கு எந்த ஏரியா பிடிக்குமோ, எந்த இடத்துக்கு போனா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ, அந்த வெக்கேஷனுக்கு போயிட்டு வாங்க. உங்களோட பார்ட்னரோட போங்க. அது 1 நாளா இருந்தாலும் சரி, 2 நாளா இருந்தாலும் சரி, அந்த பார்ட்னரோட வெக்கேஷனுக்கு போயிட்டு வாங்க. மனசுல எந்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்காம போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களோட ஒரு அழகான ஹோம் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்கள ரொம்ப சேஃபா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப செக்யூர்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க உங்க பார்ட்னர். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அந்த விஷயம் உங்களுக்கு ரிவீல் ஆகப்போது. ஜூன் மாசம். ரொம்பவுமே உங்கள நினைக்கும்போது அவங்க ரொம்ப கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றாங்க. உங்கள நினைக்கும்போது அவங்க மனசுல ரொம்ப சந்தோஷம் பட்டாம்பூச்சி பறந்துட்டே இருக்கு. ரொம்ப டிவோஷனா இருக்காங்க. ரொம்ப உங்க மேல ஒரு பற்றா இருக்காங்க. ஆ உங்கள பத்தி ஏதாவது காசிப்ஸ் நடந்தா கூட, அவங்க அத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம, உங்கள நெறைய பேரு முட்டாளாக்க நெனைக்கிறாங்கன்னு நீங்களே நெனச்சுக்கிறீங்க. பட் அப்படி எதுவுமே கிடையாது. உங்கள நீங்களே ஒரு கற்பனை உலகத்துல போட்டு, நீங்களே உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறீங்க. நெறைய கற்பனை பண்ணாதீங்க. நெறைய யோசிக்காதீங்க. ஓவர் திங்கிங் பண்ணலாம். பட் ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அது ஒரு வேற விதமான உலகத்துக்கு நம்மள கூட்டு போயிடும். ஸோ அந்த மாரி பண்ணாதீங்க. ஓகே. ஓகே. உங்கள ரொம்ப உங்கள தேடி வரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எப்போதுமே உங்களோட இருக்கணும், உங்ககிட்டயே இருக்கணும், உங்கள பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆ பட் ஆனா ஏனோ, நீங்க அவங்கள ஒதுக்குறதா அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பட் ஆனா உங்க மேல ரொம்ப அட்ராக்ஷனா இருக்காங்க. ரொம்பவுமே உங்க மேல ஒரு பிரியமா இருக்காங்க. ஆ இந்த ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப அழகா குரோத் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. உங்கள பத்தி மானிஃபெஸ்டேஷன் பண்றாங்க. உங்களோட ஃபேமிலி கற்பனை பண்ணி பார்க்குறாங்க. ஆ ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ரொம்ப பிராக்டிகலா யோசிக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல நானும் அவங்களும் ஒண்ணு சேர்ந்தோம்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்க பார்ட்னர் நெறையவே யோசிச்சு பார்க்குறாங்க. ரொம்ப பேஷன்ஸா வெயிட் பண்றாங்க. அவங்க பண்ண எல்லா விஷயத்துக்கும் ஒரு ரிவார்டு கிடைக்காதா? அதே மாரி நீங்களும் வெயிட் பண்றீங்க. ஒரு லாங் டர்மா நமக்கு ஒரு ஃபேமிலி, ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு 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 பெர்சன் நமக்காக இருக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறீங்க. அந்த விஷயமும் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடக்க போகுது. முதல்ல தனிமையா இருக்கிறேன், தனிமையா இருந்துட்டே இருக்கேன்ற விஷயத்த நினைக்காதீங்க. உங்ககிட்ட நெறைய பேசணும்னு நினைக்கிறாங்க. நெறைய விஷயத்த கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நெறைய உங்ககிட்ட பேசணும். அ உங்ககிட்ட ரொம்ப அட்ராக்ஷனா இருக்காங்க. உங்கள நோக்கி அவங்க எங்க போனாலும், எந்த ஒர்க் பண்ணாலும் உங்கள நோக்கி அவங்க கால்கள் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி, எக்ஸலன்ட்டான எனர்ஜி. பைல் 2 ஒயிட் கலர் ஹார்ட் 1010. ஸோ கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு குழப்பமே இல்ல. உங்க மனசே நீங்க உங்கள போட்டு ரொம்ப குழப்பிட்டு இருக்கீங்க. இதுதான் பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த விஷயம் உங்களோட பார்ட்னரையும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. இந்த ரிலேஷன்ஷிப்பையும் அஃபெக்ட் பண்ணுது. உங்களோட மன நிம்மதியும் நெறைய அஃபெக்ட் பண்ணுது. ஸோ கொஞ்சம் அத சரி பண்ணிக்கோங்க. உங்க ஃபோக்கஸ ரீடைரக்ட் பண்ணி பாருங்க. கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ யூனிவர்ஸ், தேங்க் யூ ஏஞ்சல்ஸ். மறக்காம கமெண்ட்ல போடுங்க.